அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விலகாதவர் பசித்திருப்பதிலும் தாகித்திருப்பதிலும் அல்லாஹுவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1903. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே எந்த ஒரு மனிதனும் பொய் பேசுவது, பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆகியவற்றை விட்டும் விலகி இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒருவர் நோன்பாளியாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலாவது இந்த நடவடிக்கைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். நோன்பாளியாகவும் இருந்து கொண்டு பொய் பேசுகிறார், பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்றால் அவர் நோன்பு நோற்பது அவருக்கு எந்த பயனையும் ஏற்படுத்தாது. அதாவது அந்த நோன்பை கொண்டு அல்லாஹ் எந்த விதமான நன்மையையும் அவருக்கு வழங்க மாட்டான் என்பதே இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.